ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துலுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த்து மே மாதம் 8ஆம் தேதி 12th ரிசல்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. பெரும்பாலான மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அதில் நிறைய பேர் இன்ன வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தரப்போறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அதில் இப்போ 2026 படி ஒரு டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அது அட்டானமஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயா இருக்கட்டும், ஸோ எதா வேணாலும் இருக்கட்டும். பட் எல்லாருக்குமே என்ன ஒரு விருப்பமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, நல்ல அதிகமான ஜாப் இருக்கக்கூடிய சேலரி பேக்கேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் சேர்றோம். அது மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி சேர்ந்துட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கா, அப்டேட்டடா இருக்காங்களா, இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே மிகுந்த NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த NIRF ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் 50 காலேஜஸை பற்றியான லிஸ்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு டாப் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் நல்ல 200க்கு 195 ப்ளஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜஸ்ல கண்டிப்பாக உங்களுக்கு இடம் இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் 2026. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கிண்டி கேம்பஸ். அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே அண்ணா யூனிவர்சிட்டியோட MIT கேம்பஸ். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் 2. மூணாவது இடத்துல இருக்கிறது PhD காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். பெருவாரியா எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்மே பார்த்தீங்கன்னா, டாப் இன்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 ஊர்களை தழுவிதான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 4வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. 5வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா CIT அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுல நிறைய பேர் குழப்பம் இருக்கும். CIT ஒன்று சென்னை, CIT ஒன்று கோயம்புத்தூர். 6வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். 7வது இடத்துல SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 8வது இடத்துல PhD இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். PhDலேயே பக்கத்துல 2 இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் கோயம்புத்தூர். 9வது இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 10 தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை, ரொம்ப ஃபேமஸான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். 11 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 12 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 13 குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 14 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 15 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 16 KIT, அதாவது கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்குது, ரொம்ப ஃபேமஸான காலேஜ். 17வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். 18வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 19 திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய PSNI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல். 20 பார்த்தீங்க அப்படின்னா VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். 21 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. 22 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு. 23 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 24 RMK இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 25 லயோலா ஐக்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 26 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 27 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். 28 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 29 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 30 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி. 31 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. 32 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 33 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி. 34 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பர்கூர். 35 மெஃப்கோஸ் கிளினிக் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி. 36 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. 37 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 38 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். 39 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 40 VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் காம்பஸ் கோயம்புத்தூர். 41
சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், 42 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 43 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், 44 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 45 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 46 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, 47 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், 48 தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, 49 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 50 எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 50 டாப் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ். இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே வருது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழேயே வருது, அட்டானமஸாகவும் இருக்குது. இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்ஜினியரிங்கில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி போங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு வந்துட்டு எய்டட் காலேஜஸ், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போகும்போது உங்களுக்கு ஃபீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். டைரெக்டாக போய் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன், நல்ல இன்ஸ்டியூஷன் தான். பட் ஃபீஸும் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. ரிசல்ட் வந்து நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வாழ்த்துக்கள்.